மாரி செல்வராஜோட இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிச்சிருக்க பைசன் என்று திரையரங்குகளில் ரிலீஸ் ஆயிருக்கு. கபடி விளையாட்டை மையமாக வைத்து ஸ்போர்ட்ஸ் டிராமாவாக உருவாக்கியிருக்க இந்த படத்திற்கு ரசிகர்கள் இடையில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கு. இந்நிலையில் பைசன் குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பகிர்ந்திருக்க பதிவு இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது. இந்த ஆண்டு தீபாவளி படங்கள் இன்று திரையரங்குகளில் ரிலீஸ் ஆயிருக்க நிலையில் அதில் பைசனும் ஒன்று. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிப்பில் வெளியாயிருக்க இந்த படம் பிரீமியர் ஷோவிலே பாசிட்டிவ் விமர்சனங்களை குவித்து வருது. சோசியல் மீடியாவில் படத்தை பார்த்தவர்கள் பகிர்ந்து வரும் பதிவுகள் இணையத்தில் கவனம் ஈர்த்து கொண்டிருக்கு. இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பைசன் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்காரு. இந்நிலையில் அவர் இயக்கியிருக்க பைசன் திரைப்படத்தை ரிலீஸுக்கு முன்பாகவே பார்த்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதனையடுத்து படத்தினை பாராட்டி அவர் பகிர்ந்திருக்க பதிவில் பைசன் படத்தை பார்த்தேன். இயக்குனர் மாரி செல்வராஜ் மீண்டும் ஒரு முறை முக்கியமான படைப்பினை தந்து இருக்காரு. வன்முறை நிறைந்த வாழ்க்கை சூழலுக்கு இடையில கபடி விளையாட்டில் சாதித்து அர்ஜுனா விருது வென்ற கபடி வீரருடைய வாழ்க்கையை சிறப்பாக படமாக்கி இருக்காரு. மேலும் ஒரு இளைஞன் எல்லாத்தையும் விட தன்னுடைய கபடி விளையாட்டின் மீது கொண்டிருக்க நம்பிக்கையும் அதுவே இலக்கை நோக்கி அவரை உயர்த்துவதையும் தனக்கே உரிய பாணியில் கிராஃப்ட் செஞ்சிருக்காரு மாரி செல்வராஜ் சார். தம்பி நடிகர் துருவ் விக்ரம் படம் பேசுகிற அரசியலை உள்வாங்கி மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காரு. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். பைசன் காலமாடன் வெல்லட்டும் சொல்லிட்டு அவரோட பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தன்னுடைய அடுத்த படம் மாரி செல்வராஜ் கூட தான் என்பதை ஒரு ஹேஷ்டேக் மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏற்கனவே மாரி செல்வராஜ் அவர்கள் ரஜினி கிட்ட ஒரு கதையை சொல்லியிருந்தார். அப்போ தன்னால் இந்த படத்தில் நடிக்க முடியாது, ஏன்னா இந்த கதை எனக்கு செட் ஆகாது அப்படின்னு மாரி செல்வராஜை விளக்கிட்டார். ஆனால் தற்போது சமயம் வந்திருக்கிறதாகவும் கண்டிப்பாக தலைவர் 173 அல்லது 174 ரஜினிகாந்த் மாரி செல்வராஜ் தான் இயக்குவார், அதற்கான உறுதிபட தகவல்கள் தற்போது வெளியாகி கொண்டு தான் இருக்குது. தொடர்ந்து அடுத்த படம் தனுஷை வச்சு எடுப்பேன்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தார். அதற்கு முன்னாடியே ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா இப்போ இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது. தொடர்ந்து பார்ப்போம். ரஜினிகாந்த் அடுத்த படத்தை மாரி செல்வராஜ் கூட நடிக்க போகிறாரா, அப்படின்னா சுந்தர் சியா, சங்கரா, கே.எஸ். ரவிக்குமாரான்னு யாருன்னு பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.